Welcome back to our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சினிமா டிக்கெட் சேனலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம மகேஷ் பாபு அலப்பறைகள் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கோமாளியை எங்கடா பிடிச்சி இங்கே குண்டூர் காரம் ரோஸ்ட். ஐயோ குண்டூர் காரப்பா இது ரொம்ப காரமாக இருக்குமே இது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ரொம்ப காரசாரமாக இந்த வீடியோ போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து வேற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேர்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல்ல டப்பிங் பரிதாபங்கள்னு ஒரு சீரிஸ் போடுவோம். அதுல எந்த பாட்டை எடுத்து பார்த்தாலும் மகேஷ் பாபு படம் ஒன்னாவது இல்லாம இருக்காது. அவர் பேசுற ஸ்டைலுக்கு தமிழ் டப்பிங் பண்ணா பாக்குற நமக்கு ஃபுல் ட்ரீட் தான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷா தமிழ் டப்பிங்ல குண்டூர்காரம்னு ஒரு முழு படமே மாட்டியிருக்கு. இந்த படத்துல என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்போம். ஓபன் பண்ண உடனே நம்ம ஜெகபதி பாபு அவரோட ஆளுங்களோட என்ட்ரியை கொடுக்கிறாரு. தெலுங்கு படம்னா என்ன இருக்கோ இல்லையோ ஜெகபதி பாபு இருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு ஐதீகம்னே சொல்லலாம். கூடவே நம்ம பிளாஸ்ட் மோகன் சுனிலும் வர்றாரு. இவனுங்க வந்து ஒரு மிளகா குடோன்ல பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்றாங்க. இது யாரோட குடோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா ஜெயராம், அம்மா ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சில ஃபேமிலி மெம்பர்ஸோடது. இவங்க பாம்பு வைக்கிற நேரத்துல இவங்க ஃபேமிலியா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்றாங்க. பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வெடிச்ச சத்தம் கேட்டு ஹீரோ ஃபேமிலி தலை தெறிக்க ஓடி வந்து பாக்குறாங்க. பல நாளா டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க குடோன் தான். எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வேகமா வந்து பார்க்காம மடத்தனமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஜெயராம். ரங்கம் என்ன இது? அது நம்ம குடோன் தான் மாமா. கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா? இல்ல சேட்ட. என்ன ஒரு புத்திசாலித்தனம்னு பாருங்க. இப்படிப்பட்ட லூசு குடும்பத்துல தான் ஹீரோவும் இருக்காரு. பாம்பு வெடிச்ச கடுப்புல சண்டை முத்தி போய் ஜெயராம் ஆளு ஒருத்தன் ஜெகபதி பாபு தம்பியான சுனில் கழுத்திலேயே வெட்டிடுதான். என்னடா சொல்றீங்க? அதுக்காக ஜெயராம் ஜெயிலுக்கு போக ரம்யா கிருஷ்ணன் அவங்க அப்பாவான அரசியல்வாதி பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு போயிடுறாங்க. எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எதுக்கு இப்போ ரம்யா கிருஷ்ணன் வீட்டை விட்டு போனாங்கன்னு கிளைமேக்ஸ்ல ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட்ல பாருங்க. என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும். கேளுடா. வீட்டை விட்டு போனது மட்டும் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துக்கிறாங்க. இந்த டப்பிங் டீம் சின்ன குழந்தைக்கு போய் மனசாட்சி இல்லாம பெரிய பையன் வாய்ஸ் போட்டிருக்கானுங்க. இந்த கேப்ல ரம்யா கிருஷ்ணன் அப்பா பிரகாஷ் ராஜோட கட்சியில இருந்து மந்திரியே ஆயிட்டாங்க. வேலைக்கு போனாலும் வெடி போடுறான், வெளிக்கு போனாலும் வெடி போடுறான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கப்புறம் தான் இந்த காமெடி கதையே ஆரம்பிக்குது. ஜெயராம் ஃபேமிலியில மிளகா மண்டி எல்லாம் வச்சு ஹீரோ மகேஷ் பாபுவோட ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணன் அவங்க அரசியல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட், மகன், அப்பான்னு ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ டைரக்டர் கதை எழுதுறேன்னு பேர் வெளியின்னு சம்பந்தமே இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சு மகேஷ் பாபுவை கூப்பிட்டு அவருக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பத்திரத்துல சைன் பண்ண சொல்றாரு. பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டியா பாணி? பண்ணிட்டேன் சார். 25 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் சார் அவனை நோண்டுறீங்க? ஏன் உனக்கு இந்த வேலை? சும்மா விட்டா அவனே இந்த பக்கம் வரமாட்டான். இப்படி முட்டாத்தனமா இந்த கதை ஆரம்பிக்குது. சைன் போட வர சொன்னா வக்கீல் பில்டப் பண்றான். 6.1 இருக்கா இப்போ. பேர் தான் ரமணா. தொட்டா பத்திக்கிற குண்டூர் காரம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. கூட்டத்துக்கு போலாமா வேணாமான்னு மகேஷ் பாபு வீட்டுல டிஸ்கஸ் பண்ணா அங்கேயும் சம்பந்தமே இல்லாம பில்டப் பண்றாங்க. குண்டூர் காரம் நல்ல செவப்பா காரமா தெரியுது. தெரியாதனமா நாக்குல பட்டுச்சுன்னு வையே, கண்ணுல தண்ணி தானா வரும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இவர செய்யற ஆளுங்களா அன்பா எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஒரு ஹீரோக்கான ஃபார்முலாவே இங்க அடிபட்டு போகுது. என்னடா அப்படி பாக்குறீங்க? உடனே போன் பண்ணுங்கடா. தூங்குறவனை எழுப்புவனானு பண்ணல அப்படின்னு கட்டு கதை சொன்னீங்க. ஒவ்வொருத்தனையும் தோலை உரிச்சு தொங்க போட்டுரும். அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கு.
தான் கிட்ட வேலை செய்யற ஆளுங்களை அன்பா நடத்துற ஆளு தானே ஹீரோவா இருக்க முடியும். சரி, இந்த ஹீரோ பிரகாஷ் ராஜ் ஆபீஸ்க்கு போறாரு. பீடியை புடிச்சிட்டு வந்து இறங்குறாரு. இதுல ஒரு பெரிய காமெடியை கேளுங்க. படத்துல ஏன் பீடி அடிக்கிறீங்க, அதை பார்த்து யாராவது கெட்டு போவாங்கன்னு லியோ படத்துல விஜய்க்கு பண்ண மாதிரி பண்ணிருக்கானுங்க. பொதுவா இப்படி பண்ண எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, படத்தை படமா பாருங்க, அது கதையில வர ஒரு கதாபாத்திரம், அது ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நம்ம மகேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்படி ஒரு பதில நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் சொன்ன பதில் என்னன்னா, అది యాక్చువల్గా దాని కథ ఏంటంటే ఐ డోంట్ స్మోక్, ఐ డోంట్ ఎంకరేజ్ స్మోకింగ్ ఆల్సో. అదొక ఆయుర్వేదిక్ పీడి. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. படத்துல அவர் புடிச்சது மூலிகை பீடியாமா. யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் ஊத்தி கொளுத்தி செத்து போயிடுவோம். பீடியோட வந்ததும் இல்லாம வண்டியில இருந்து இறங்குனதும் பார்த்தா தலைவருக்கு ஒரு கண்ணு வேற தெரியாது. நமக்கு லெஃப்ட் வீடியோ வீக்டா. இப்படி வா. என்னது கண்ணு டொக்காச்சா? ஐயோ, நம்ம என்ன யோசிப்போம், ஒரு கண்ணு தெரியல, இதை வச்சு பின்னால கதையில ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும், ஃபைட் பண்ணும்போது இது ஒரு வீக்னஸா இருக்கும், இதையும் மீறி எப்படி ஃபைட் பண்ணுவாரு, அந்த மாதிரி பல சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடும். ஆனா படம் முடிகிற வரைக்கும் எதுக்கு இந்த கண்ணு தெரியாதுங்கிற மேட்டர் வச்சாங்கன்னே தெரியாது. கட்சி ஆபீஸ்க்கு வெளியில இந்த ரமணா என்கிற மகேஷ் பாபுக்கு வெயிட் பண்றவங்க கிட்ட கொடுப்பாரு பாருங்க பில்டப். இவ்வளவு நேரம் மத்தவங்க பில்டப் பண்ணாங்க, இப்ப தனக்கு தானே கூல் சுரேஷ் மாதிரி ஒரு செல்ஃப் பில்டப்ப போடுவாரு. நீங்க பார்த்தவனே மாசா இருந்துச்சா, ஹார்ட் பீட் அதிகமாச்சா, விசில் அடிக்கணும்னு தோணுச்சா, நான் தான் ரமணா. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வைய பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்படி கூச்சமே இல்லாம தனக்கு தானே புகழ்ந்து உள்ள போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொன்னா தெலுங்குல கோழிக்கு இருக்கிற மாதிரி கேவலமான ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு பஞ்ச் டைலாக் எழுதி கொடுத்துட்டு வந்துருவாரு. அப்படி என்னப்பா குடி முழுகிற மாதிரி எழுதிருக்க போறோம்? சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்ல, அதுக்கு சம்மதிச்சு நீ கையெழுத்து. A few minutes later. அந்த கையெழுத்து பார்த்து ஏன்டா சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காம நான் என்ன பண்றது? மீண்டும் பில்டப். வெளியே வந்து மூலிகை பீடியை பத்த வச்சு போதை தலைக்கேறி குரங்கு மாதிரி அங்க இருக்க தோரணத்தை பூரா பிச்சு போட்டுட்டு போயிடுவாரு. போற வழியில ஜீப்ல ஒரு பீடியை புடிச்சு அதுல பித்து புடிச்சு அப்படியே தேவையில்லாம ஒரு சாங். நமக்கு தமிழ் டப்பிங் வேற, சாங் எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. எதிர்காத்து வீச அந்த சட்ட பட்டன் பறக்கும் மாசா. ஐயோ பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கடா. முடிவில்லா போரில் ஒலிக்கும் சத்தம், கொஞ்சம் சுய ஒழுக்கம், எல்லாமே கலந்த காதல நானே. வீட்டுக்கு வந்த உடனே படத்துக்கு தேவையில்லாம வச்ச ஒரு கண்ணு தெரியாத மேட்டரை வச்சு கலாய் வாங்குவாரு. என்ன ஏற்கனவே உனக்கு ஒரு கண்ணு தெரியாது, இதுல கருப்பு கண்ணாடி போட்டா ஏதாவது தெரியுமா? ஐயே, இந்த அங்கிள் அழுறாரு. கட்சி ஆபீஸ்ல நடந்த மேட்டரை ஃபுல்லா சொல்லிட்டு லாஸ்ட்ல தேவையே இல்லாம கேவலமான ஒரு டயலாக பேசுறாரு. இந்த வீட்டுல முட்டைய கோழி போடுதா இல்ல நீங்க போடுறீங்களான்னு தெரியலடி. என்ன சொன்ன? இந்த அருமையான ஹீரோ எப்படி இவர்கிட்ட வேலை செய்யறவங்களை கேவலமா ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரி வீட்டுல இருக்க வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்றாருன்னு பாருங்க. ஏய், நான் சோடா குடிப்பேன். சாரி மாமா, நீ தண்ணி தான் ஊத்திப்பல. ஏய், நான் ஆம்லெட் தண்ணிட்டு சாப்பிடுவேன். மூளை கெட்டு போச்சா உனக்கு? வீட்லயே உட்கார்ந்து குடிக்கிறதும் இல்லாம இவருக்கு மிக்சிங் சைட் டிஷ் எல்லாம் பக்காவா எடுத்து கொடுக்கலன்னு டென்ஷன் வேற ஆகுறாப்ல. அந்த நாய் காலையில செருப்படி 5 விடும்னு சொல்லுவேன். ஹீரோன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லையப்பா இவர்கிட்ட. பசிக்க பசிக்க சாப்பிடணும், தெளிய தெளிய குடிக்கணும், விடிய விடிய ஆடணும், சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பா பெரியவருக்கு சொல்லிட்ட பாடபடி.
வீட்டுல இவங்களுக்கு சேவை செய்யற பொண்ணு ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்க அப்பா கிட்டயே போய் உங்க பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும். அப்போதான் ஒரு உலக மகா காமெடியே பண்ணுவானுங்க. இவர் குடிக்கிற மகனை தட்டி கேட்கறேன்னு கையிலேயே ஒரு கட்டிங்க எடுத்துட்டு போய் என்னடா குடிக்கிறியான்னு கேட்பாரு. மகன் கையிலேயே ஒரு கட்டிங்க கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு குடிக்கலன்னு தலையாட்டுவாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காமெடி. ஆனா இவனுங்க இதை சீரியஸான சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க. அங்க உங்க பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காரு மாமா. இவருக்கு இதான் வேலை. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க மாமா. ஒரு நிமிஷம் நீ இரு. தெரிஞ்சு என்ன கொன்னுடு வர மாமா. டேய் ரமணா, அந்த இருக்காரு அப்படி இருக்க பிளேஸ்க்கு இவ இருக்க பிளேஸ்க்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு. அங்க இருந்து பார்த்தா இவங்க இருந்து குடிக்கிறான்னு தெரியாதா? அது பழைய பண்ண வீடுமா, அது அப்படி அங்க அது வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்படி வச்சிருக்காங்க. லூஸ் தான் வச்சிருக்காங்க. கற்பனையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம். வாடா என்னடா குடிச்சுக்கிட்டு இருக்கியா? மறுபடியும் ஹீரோவை உங்க அம்மாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட ஹைதராபாத்துக்கு கூப்பிடுவாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த வாட்டி கட்சி ஆபீஸ் இல்லாம வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவரும் கிளம்பி போவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ பிரகாஷ் ராஜ் குரூப்புக்கு தான் கையெழுத்து வேணும். அவனுங்க தேவைன்னா இங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு போக வேண்டியதுதானே. ஹீரோ எதுக்கு எப்ப கூப்பிட்டாலும் கிறுக்குத்தனமா கிளம்பி போறாரு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? குண்டூர்ல இருந்து ஹைதராபாத் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர், 6 மணி நேரம் டிராவல். பெட்ரோல் போட்டுட்டு அங்க வேகமா போய் இது மேல சைன் போடணுமா? நான் என் ஃபேன்ஸுக்கு தவிர கண்டவனுக்குலாம் ஆட்டோகிராஃப் போட மாட்டேன். இது சைன் பண்ணுவியான்னு போன் பண்ணி கூப்பிடும் போதே நான் சைன் பண்ண மாட்டேன்னு காலையே சொல்லியிருக்கலாம். ஹீரோவோட கேரக்டர் தான் இப்படி மட்டமா இருக்குன்னு பார்த்தா இப்படி லூசுத்தனமாவும் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதெல்லாம் கேவலம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதை விட கேவலமா ஒரு சீன் வருது. நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துடுறேன். பிரகாஷ் ராஜ் மீட் பண்றதுக்கு முன்னாடி இதோ இந்த வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. வக்கீல் பாணியோட பொண்ணு தான் ஹீரோயின். கதைக்கு தேவையில்லாத கேரக்டர். ஆனா ஹீரோயின் இருந்தாதான் அதை பார்க்க ஆடியன்ஸ் வருவாங்கன்னு ஆடியன்ஸை கேவலப்படுத்தவே லவ் சீன் எல்லாம் எடுத்திருப்பாரு டைரக்டர் திரிவிக்ரம். கதை இப்படி போகுதா? ஹீரோயின் ஓப்பனிங்லயே அது தமிழ் படம் 2ல வர மாதிரி எவ்வளவு பெரிய லூஸ்னு காட்டுறாங்க. பாணி சாரோட பொண்ணு சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை ஹோம் டூர். இதுதான் எங்க வீட்டு மரம். அக்கா அது செடி. ஏய் எனக்கே தெரியல, நான் வேற யாருக்கு தெரிய போகுது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாளைக்கு அப்பாவோட நினைவு நாளுங்கிறதுனால நினைவு நாள் தாத்தாவுக்குடி. ஆனா அப்பாக்கு ஏதோ வருமேடி. அது பிறந்த நாள் டி. 2 நாள் தானே. என்னடி சொல்ற? லூசு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது என்னுடைய கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. இந்த லூச பார்த்து மயங்குறதும் இல்லாம எப்படி பிற்போக்குத்தனமா இருக்காருன்னு பாருங்க. நீ எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் இப்படிதான் பேசுவியா? ரொம்ப அழகா இல்லைன்னா பேசவே மாட்டேன். மனசுல என்ன நினைச்சிருக்கிற? ஓ இவர் அழகு இல்லைன்னா பேச மாட்டாரா? அப்போ அவர் தானே ஹீரோவா இருக்க முடியும். இந்த நல்ல ஹீரோ பொண்ணுங்களை எந்த ஆங்கிள் பாக்குறாருன்னு பாருங்க. பாணி பொண்ணு ஃபிகரியா? அதுக்கு ஏன் புள்ள சாரி கட்டியிருக்கு? என்ன விசேஷம்? இன்ஸ்டால ரீல் பண்றதுக்காக சார். நேத்து ஜீன்ஸ் போட்டிருந்தா இன்னைக்கு சாரி கட்டியிருக்கா. நாளைக்கு ஸ்கர்ட் எதுவும் போடுவாளா? எதுக்கு சார்? இல்ல மறுபடியும் வரலாம்னா? பொறுக்கி பொறுக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? பாணி சார் பொண்ணு ஃபிகர்னு சொன்னீங்க. ஃபிகர் மட்டும் இல்லையா, செம்ம கட்ட. எல்லா கர்மத்தையும் முடிச்சிட்டு மறுபடியும் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி குண்டூர் போறாரு புத்திசாலி ஹீரோ. அக்ரிமெண்ட்ல ஹீரோ ரமணா கிட்ட சைன் வாங்கலனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பிரகாஷ் ராஜ் வக்கீல் கிட்ட சொல்ல, வக்கீல் அவன் பொண்ணை ஹீரோ வீட்டுக்கு அனுப்பி சைன் வாங்கிட்டு வர சொல்லுவான். இந்த காஜ ஹீரோவுக்கு ஏத்த மாதிரி கன்றாவியா பிஹேவ் பண்ணி சைன் வாங்க ட்ரை பண்ணும். நம்ம ஆளு சும்மா இருப்பாரா? எப்படி பேசுறாருன்னு பாருங்க. எங்க இருக்கீங்க? ஸ்டார் ஹோட்டல். ஆக்சுவலி பேருக்கு தான் அது ஸ்டார் ஹோட்டல், ஆனா அது ஒரு லாட்ஜ். லாட்ஜ்ல இந்த மாதிரி ஃபிகரோட கஷ்டம்டா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்சு கொண்டுடுவேன். கதை இப்படி போயிட்டு இருக்க கமர்ஷியல் ஃபார்முலால இப்போ ஒரு ஃபைட் வைக்கணுமே. கதைக்கு கொஞ்சம் கூட தேவையில்லாம மிளகா பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு ஜெகபதி பாபு ஆள் ஒருத்தனை புடிச்சு வச்சு மகேஷ் பாபு வீட்டுல இருக்க ஒருத்தன் அடி பிரின்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு டப்பிங் பரிதாபத்தை போடுவாரு பாருங்க. என்னடா அடிக்க சொன்ன? என்னமோ கொஞ்சிட்டு இருக்க. அடிச்சா பொண்டாட்டி முன்னாடி பொப்பாட்டி பேர சொல்லு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்புறம் அந்த ஜெகபதி பாபு ஆளை தூக்கி வண்டியில போடுறான்னு சொல்லிட்டு நேரா ஜெகபதி பாபு வீட்டுக்கே போய் ஃபைட்டுங்கிற பேர்ல வீடியோ கேம் விளையாடுவாரு.
பாரு இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காடா இந்த ஆளு. விளையாண்டு முடிச்சிட்டு வாய்க்கு வந்ததை வளருவாரு. லாஸ்ட் வரைக்கும் கார்ல ஏத்திட்டு வந்த ஆளு எங்கன்னே தெரியாது. அப்போ ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்ச போடுவானுங்க. எங்கடா அவன் எங்கன்னு சொல்லுடா. மாமா மூடு என்ன மூடா எக்ஸலன்ட் மார்வலஸ் பியூட்டிஃபுல் அடடடடடட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. இந்த சீனே தேவையில்லாத சீனு. அதுலயும் இந்த ஜீப் பறக்கிறது எல்லாம் ரொம்ப ஓவர். நெக்ஸ்ட் இந்த நல்ல ஹீரோக்கு வாட்டமா ஹீரோயின் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ வீட்லயே தங்கிடும். போதா குறைக்கு ஹீரோயினோட அப்ப வேற போன்ல உசுப்பேத்தி விட ஒரு கையெழுத்துக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. ராமு ஜன்னல் கதவை திறக்கலான்னு பார்த்தா ஸ்டக் ஆயிடுச்சு. கொஞ்சம் பாக்குறீங்களா? என்னடா சொன்னவ? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி நம்ம பாடி பொண்ணை பார்த்து அன்னைக்கு நான் என்னையா சொன்னேன்? முதல்ல ஃபேர்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கட்டான்னு ஆட் பண்ணிக்கிட்டீங்க. வெறும் கட்ட மட்டும் இல்லையா, சும்மா நாட்டு கட்ட. ஐயோ இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. நெக்ஸ்ட் வழக்கம் போல ஹீரோயின் கையெழுத்துக்காக ஹீரோவை ஏதாவது செடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாப்போம். புரியல. நகத்துல நெல் பாலிஷ் போடுறதுக்கு எதுக்கடி மேலே தூக்கணும்? அதான் சொல்றாப்புல இல்ல, ஹீரோ வந்து ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பண்றாங்கன்ட்டு. கர்த்தரே, அதாவது காரமா இருக்கணும் அதுக்காக. இவன் சும்மா இருந்தாலும் சண்டை சுத்தி வர்றான். நீ போட மாட்டியா அந்த மாதிரி? நம்மளுக்கு எதுக்கு மாமா? கத்துக்கணும்டி. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சும்மாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தமாடா. கிராமத்து ஆளுங்களுக்கும் இது மேக்கப் கருமத்தெல்லாம் சொல்லித்தர சொல்லுவாரு பாருங்க. என்னங்க எங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. செருப்பு பிஞ்சு போயிடும். நேச்சுரலா இருக்க நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாரும் அழகுதான். வெளிநாட்டுக்காரனுங்க இந்த கருமத்தை எல்லாம் இந்தியாவில பிசினஸ் பண்ண அழகி போட்டியெல்லாம் நடத்தி அவங்கள இந்த மேக்கப் பொருளை எல்லாம் மூஞ்சியில போட வச்சு அதே பொண்ணுங்களை வச்சு விளம்பரம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் மூஞ்சி இருந்தாதான் அழகுன்னு ஒரு பிரம்மையை மக்கள் மனசுல பதிய வைக்க பல பேர் இதெல்லாம் வாங்க ஆரம்பிக்க நம்மள முட்டாளாக்கி அவனுங்க அருமையா பிசினஸ் பண்றாங்க. ஓ அப்படியா விஷயம்? நம்ம டைரக்டருக்கு இது கிராமத்திலயும் சொல்லி கொடுக்கணுமாமா. மகேஷ் பாபுவும் டைரக்டர் பிற்போக்குத்தனமா என்ன சொன்னாலும் அது கெத்தா பேசிடுவாரு. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நெக்ஸ்ட் சீன்ல இந்த நல்ல மனுஷன் ஹீரோ மிளகா மண்டியில உட்கார்ந்து அமைதியா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அவன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஐ கேன் see it. அப்போ இந்த ஹீரோயின் வழக்கம் போல தன்னோட அழகை வச்சு மயக்கி கையெழுத்து வாங்கலான்னு வரும். இவரும் ஒரு காஜி அந்த புள்ளைய உசுப்பேத்தி சரக்க போட வச்சு அத போதையில ஆட விட்டு ரசிப்பாரு. நீங்க எனக்கு அப்படி பாக்குறீங்க? பீர் எதனா போடுறீங்களா என்ன? சார் நீங்க லைனை கிராஸ் பண்றீங்க. சின்ன பொண்ணு சார் அவ. பப்புங்களை நிரப்புறது அவங்க தானடா. சரா பூத்திட்டு போடா. வாட்கா இருக்கா? சோடாவா? ஜூஸ். விளங்கும்டா. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. அந்த பாட்டு ராஜமண்டி ஏன்பா 1 hour ஒன் டே மேட்சை உத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழும் தானே? கூட ஆடும்போது லுங்கி வேற வந்துரும். இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்லுவாரு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, இவன் எனர்ஜி மேட்ச் பண்ண முடியலடா. கரியர் மொத்தம் இப்படி ஒரு டான்ஸ் ஆடலடா. கரியர் மொத்தத்திலயும் நீங்க ஆடினதே இல்லையேப்பா. மறுபடியும் சட்டாதான் கரியர் மொத்தம் இப்படி ஒரு டான்ஸ் ஆடலடா.
லாஸ்ட்ல ராங்கான இடத்துல இருந்து ஒரு பேனாவை எடுத்து இப்போ ஆடின ஆட்டத்துல மயங்கி கையெழுத்து போடுவாருன்னு நினைச்சு கேட்டா வழக்கம் போல போட மாட்டாரு. அப்புறம் இவங்க சைன் போடாத வேகத்துல வீட்டுல இருந்து கிளம்பி ஊருக்கே போயிருவாங்க. அப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் அவரோட வக்கீல வச்சு மகேஷ் பாபுவை அரெஸ்ட் பண்ண போலீஸா அனுப்புவாங்க. புத்திசாலியா இருந்தா போலீஸ் வந்த உடனே பிரகாஷ் ராஜ் தான் அனுப்பியிருக்காருன்னு புரிஞ்சிருக்கும். நம்ம ஆளு எப்படின்னு பாருங்க. நான் ராஜாத்தி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே நான் சூராத்தி சூரனடா. அதே மாதிரி திருப்பி வாங்கியிருப்பாரு. எதுக்கு நடு ரோட்ல நிக்கிறீங்க? வழி எது மறந்துட்டீங்களா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறம் KPY மாதிரி மொக்க கவுண்டரே போடுவாரு. கேட்கவே எரிச்சலா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா? ரெகுலரா வர்றதுக்கு நான் உன்ன மாதிரி என்ன வேலையா பாக்குறேன்? நாலு நாள் உள்ள போட்டு துவைச்சனா யாரு டைப்னு தெரிஞ்சிடும். நாங்க என்ன பழைய துணியை உள்ள போட்டு துவைக்கிறதுக்கு? பிரகாஷ் ராஜ் வீட்டுல இருந்து சில பொருளை உடைச்சதா தான் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஹீரோயின் இந்த எடுபுடியை அனுப்பி ஹீரோவை பெயில்ல எடுக்க ஹீரோ பொய்யான கம்ப்ளைண்ட்டை உண்மையாக்கிடலான்னு நேர பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பேப்பர் படிக்க ஒண்ணு ஒன்னா உடைக்க லாஸ்ட்ல அசிங்கப்பட்டு போறதும் இல்லாம இவ்வளவு நாள் கையெழுத்து போடாம உழப்பிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு வாங்கின அடிக்கு கையெழுத்து போட்டுருவான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம படி. ஆஸ்ட்ரேவை எடுத்து டிவியில் அடித்து உடைத்தார். பாரு, பேப்பர்ஸ் கொடு. அவமானப்படுறது மட்டும்தான் அண்ணகுடியோட அன்றாட வேலை. இதுக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டிருக்கலாம். இல்லனா ஒரு டைம் அம்மாவை மீட் பண்ண சான்ஸ் கொடுங்க, கையெழுத்து போடுறேன்னு டீல் பேசி படிச்சுட்டு கையெழுத்து போட்டிருக்கலாம். நம்மளாலதான் புத்திசாலியாச்சு, அசிங்கப்பட்டு தான் கையெழுத்து போடுவாரு. பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு போய் சம்பவம் பண்ணதுக்கு உங்க அம்மா ஏன் உன்னை விட்டுட்டு போனான்னு நீ கேட்டிருக்கணும். பர்னிச்சர் எல்லாம் போட்டு உடைச்சிருக்க கூடாதுன்னு திட்டிகிட்டே போயிருவாரு ஜெயராம். அப்போ நம்ம ஆளு தத்துவங்கிற பேர்ல ஒண்ணு சொல்லுவாரு, வேற லெவல்ல இருக்கும். என் லைஃப்க்கு ஏத்த மாதிரி ஒரு கேப்ஷன் கிடைச்சிருக்கா. ஜன்னல் வழியா எட்டி பாக்குற அப்பா, கதவை முடிய அம்மா, தெருவுல சுத்துற புள்ள. நான் என்ன மல்லிப்பூ வாசனை பாக்குறதுக்கு? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இந்த கேப்ல ஹீரோவோட அம்மாவான ரம்யா கிருஷ்ணனை கார்ல போகும்போது யாரோ லாரியை விட்டு அடிச்சு தூக்கிடுவாங்க. பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா தாஸ்னு ஒரு ரவுடி தான் இந்த சம்பவத்தை பண்ணான்னு பிரகாஷ் ராஜ் ஹீரோ கிட்ட கோத்து விட்டுறான். அப்போ வெறியாகி அந்த தாஸை அடிச்சு பொடக்கலான்னு வந்து அடிக்கும் போது மாஸ் பிஜிஎம்னு ஒன்னு தமன் போட்டிருப்பாரு. அதுவே ஒரு மாதிரியா தான் இருக்கும். நமக்கு தமிழ் டப்பிங்ல வழக்கம் போல ஏடாகுடமான வார்த்தைகளை போட்டு காது கூசுற மாதிரி போட்டு விட்டுருப்பானுங்க. ஹெட்போன்ஸ் தேவைப்பட்டா போட்டுட்டு கேளுங்க. பெரிய தியாகராஜ பாகுதே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கினாய போய் வேலை பாடுறான். இந்த கன்றாவியான சாங்கோட இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு ரம்யா கிருஷ்ணனை இவள் லாரியை விட்டு தூக்கலான்னு தெரிஞ்சுட்டு வில்லனை விட்டு கிளம்பும் போதுதான் வில்ல ஹீரோக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு அடம் பிடிக்க இந்த ஃபேமஸான சாங் ஆரம்பிக்குது. ஐயோ, இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டீரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. தெலுங்கு படத்துல லாஸ்டா ஒரு ஐட்டம் சாங் வச்சாதான் படம் ஓடுன்னு ஒரு ஐதீகம். இந்த பாட்டை பல பேர் கேட்டிருப்பீங்க. வழக்கம் போல தமிழ் டப்பிங் டீம் இதை வேற லெவல்ல பிரிச்சு விட்டுருக்கானுங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இதுக்கு நடுவுல டப்பிங் வேற. அவளுக்கு பொன்னி அரிசியா, ஆனா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா. சார் ஒரு 2 minutes நான் போய் வாமிட் பண்ணிட்டு வந்துடுறேன். கிளைமேக்ஸ்ல பிரகாஷ் ராஜ் கட்சி கூட்டம் ரெடி பண்ணி ரம்யா கிருஷ்ணனுக்கு பிறந்த இன்னொருத்த அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா அறிவிக்கலான்னு இருக்கும்போது தான் ரம்யா கிருஷ்ணனோட செகண்ட் ஹஸ்பண்ட் நம்ம யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்கிறான். ஐயரா வெங்கடசாமி வாரிசுடா. எவன் உன்னோட வாரிசு?
அவன் என் பையனே இல்ல. என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. இந்த பையன் ரம்யா கிருஷ்ணனுக்கு பிறக்கல, உங்களுக்கு இருக்க ஒரே பேர ரமணா தான் அப்படிம்பான். பிரகாஷ் ராஜுக்கு பயந்து தான் இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு மகனையும் புருஷனையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்பா மேல இருந்த பயம் போக இவ்வளவு வருஷம் ஆச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, கொன்னுடுவேன். இவனை பத்தி தெரிஞ்சும் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறியா? அப்ப ஏதோ சின்ன பையனா இருந்தான், இப்ப நினைச்சான்னா உன்னை விட்டு வைக்க மாட்டான். ஏன்டா படம் ஆரம்பிச்சதுல இருந்து பெரிய பையனா தான் இருக்கான். அதுவும் இல்லாம டெய்லி 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து கதறிட்டு இருக்கான். அப்போவே இந்த கர்மத்தை சொல்லி வேலையை முடிக்காம ஹீரோவை போட்டு அலக்கழிச்சு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்கும் பல காமெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எப்படி முட்டாளா இருக்காங்கன்னு பாருங்க. படத்துல யாராவது ஒரு புத்திசாலியை பார்க்க முடியுதா? லாஸ்ட்ல ரம்யா கிருஷ்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு தைரியமான டைலாக் போடுவாரு ஹீரோ. எவ்வளவு அழகா இருக்க, தாடி எதுக்குடா? இதா லவ் ஃபெயிலியர். டேய், பொண்ணு யாருடா? நீதான். உள்ள போய் ஜெயராம பார்த்தா அவர் பங்குக்கு அவர் ஒரு மொக்கையை போடுறாரு. பழைய பாட்டு, பழைய பைக், பழைய பொண்டாட்டி. ஹீரோ கீழே வந்து ஒரு மொக்கையை போடுவாரு. உனக்கு ஒரு நல்ல கேப்ஷன் சொல்லட்டுமா? இந்த ரமணா ரெபலு, அவனுக்கு அம்மா டபுள். படத்துக்கு வந்திருக்க எல்லாரும் மொக்க குடும்பம் ஒன்னா சேர்ந்து மொக்கையா போட்டு தள்ளத்தான் இந்த கதையை போட்டு இவ்வளவு நேரம் இழுத்தடிச்சிருக்கானுங்க. எப்பா சாமி, ஓடுமுடா ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவகிடா சாமி, அங்க பாரு. அந்த பாட்டு ஆக்சுவலா வந்து தெலுங்குல கேட்கறதுக்கு நல்லா தான் இல்லை, இருக்கும். அது இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த டைமில் வந்து வேறு லெவலில், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த பாட்டு மொழி தெரியாமல் அந்த பாட்டு வந்து ஹிட்டாக ராஜமந்திரியா இன்ஸ்டாகிராம்ல அந்த கூ கூ அந்த ஹம்மிங் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆச்சுதே. அந்த ஹம்மிங் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டே வந்து மொத்தத்தில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சுது. அப்போவே நம்ம அப்படி பார்த்தோம், இது தமிழில் வந்து என்ன உள்ள கொஞ்சம் படகி தட்டு. நம்ம ஆல்ரெடி யாருக்கிட்ட இது பார்த்தோம்ல. அது இது வந்து நம்ம எரும முருகேசா பண்ணியிருந்தோம்ல, அதில் பார்த்தோம். அது அவரோட இதில் பார்த்தோம், அவரோட அங்கே இல்லை. ஆனால் இதில் வந்து வேற ரகம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதில் வந்து ஒரு இவ்வளோ நம்ம நாங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு, நம்ம எரும முருகேசா வீடியோ பார்த்துட்டு இந்த படத்தை போய் பாதி பார்க்கலாமேன்னு பார்த்தோம். கால்வாசி கூட எங்களால் அந்த vlog, அந்த பொண்ணு vlog எடுக்கும்ல, ஹீரோயின் வந்து vlog ஸ்டார்ட் பண்ற இடத்துல இதுக்கு மேல படம் பார்க்க முடியாது. இதுக்கு மேல பார்த்தாச்சுன்னா என்னையே நான் கருத்தால கத்தி வச்சு கரகரன்னு அறுத்துப்பேன். அந்த அளவு கொடூரமா இருந்துச்சு. என்னால பார்க்க நம்ம ஒரு கதையை கேட்கும்போது எப்படி ஒரு இதாட்டு கேட்போம், அந்த மாதிரி அந்த ஒரு சரி இவங்க எல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே இப்படி பார்க்கலாமே பார்த்தா வேற ரகத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. முடியலை, என்னால் சத்தியமாக முடியலை. இருந்தாலும் போய் பார்த்தேன், கொஞ்ச நேரம் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. நான் கிளம்பிட்டேன். உங்கள யாராவது இந்த மூவி தமிழ்ல நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவியை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஒரு குட்டி ஸ்டோரியா ரைட் பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை, குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்றதே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.